ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.1 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கான்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயல்படுத்துக. ஒரு படம் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரம், அதன் மேலே ஒரு முக்கோணம், அது ரெண்டுக்கு மேலே ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. 3 உருவங்களாலும் அடைபடும் இடத்தில் 10ஐ எழுதுக. 10ங்கிற எண் 3 உருவங்களாலும் அடைபடணும். 3 உருவமும் வரணும். இந்த இடத்துல வட்டம் வருது, இந்த இடத்துல முக்கோணம் வருது, இந்த இடத்துல சதுரமும் வருது. இந்த இடம் தான். இந்த இடத்த பாருங்க, 3 உருவமும் வருதான்னு பாருங்க. வட்டம் இந்த சைடில் கிராஸ் ஆகுதா, முக்கோணம் கிராஸ் ஆகுதா, சதுரமும் கிராஸ் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுத போகிறேன்? 3 உருவங்களும் வர்ற இடம் இந்த இடம். 10ஐ எழுதுக. அடுத்து சதுரம் மற்றும் வட்டத்தால் மட்டும் சதுரமும் வட்டமும் மட்டும் எங்க இருக்குங்க? சதுரமும் வட்டமும். சதுரம் இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல முக்கோணம் வரல இல்ல, சதுரமும் வட்டமும் இந்த இடம் வருதா? ஸோ அந்த இடத்துல எதை எழுத சொல்றாங்க? 5ஐ எழுதுக. இந்த இடம் ஃபுல்லா. முக்கோணம் மற்றும் வட்டம், முக்கோணமும் வட்டமும் மட்டும் வர்றது இந்த இடம். இந்த இடத்துல 7 பாருங்க, இந்த இடம் முக்கோணமும் வட்டம், இந்த இடத்துல சதுரம் வரல இல்ல, 7ஐ எழுதுக. சதுரம் மற்றும் முக்கோணத்தால் மட்டும். சதுரம் முக்கோணம் இந்த இடம், இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? 2ன்னு எழுது. ஓகே. சதுரம் வட்டம் மற்றும் முக்கோணத்தால் மட்டும் அமையுமாறு 12 14 8. சதுரம் மட்டும் வர்ற இடத்துல 12, சதுரம் மட்டும் வர்ற இடம் தானே 12, வட்டம் மட்டும் வர்ற இடம் இந்த இடம் 14. கலர் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து முக்கோணம் மட்டும் வர்ற இடம் 8. ஓகேவா? கணக்கை நல்லா ரீட் பண்ணிட்டு எழுது.